வணக்கம். பிஜேபி ஒரு சில படங்களை ரிலீஸ் செய்திருக்கிறார்கள். இந்த படங்களை நீங்க பார்க்கும்போது சாதாரணமான படங்களாக தான் தெரியலாம். பின்னாடி நரேந்திர மோடி, ஜே.பி. நட்டாவுடைய படங்கள் இருக்கு. பிஜேபியின் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து வெளிவந்த இந்த படங்கள். யார் இந்த நபர்கள்? சைனாஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி, அங்க இருக்கக்கூடிய ஆளும் கட்சியிலிருந்து வந்த இந்த நபர்கள். பிஜேபியின் அலுவலகத்தில் மற்றும் இவர்களுடைய இந்த மீட்டிங் நடக்கவில்லை. RSSின் ஹெட் குவார்ட்டர்ஸிலும் இவர்களுடைய மீட்டிங் நடந்துள்ளது. சிவப்பு கம்பளத்தை விரித்து அவர்களுக்கு கிடைத்த அந்த வரவேற்பு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இந்த மீட்டிங் நடந்து கொண்டிருக்கும் போதே காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி எங்களுக்கு சொந்தமானது என்று சைனா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிடுகிறது. இந்த மீட்டிங் நடந்து கொண்டிருக்கும் போதே சைனா 75 கிலோமீட்டருக்கான ரோட்டை போட்டு விட்டார்கள் இந்தியாவிற்கு சொந்தமான காஷ்மீர். இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தை மிகவும் ஆழமாக நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். எப்படி சைனா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நாட்டை விலை கொடுத்து வாங்கி கொண்டிருக்கிறார். அதற்கான பாலமாக இருக்கக்கூடிய நபர் அடானி என்று, அதற்கான பாலமாக இருக்கக்கூடிய நபர் மோடி என்று. இந்த விஷயத்தை மிகப்பெரிய அளவில் நாங்கள் எக்ஸ்போஸ் செய்ய போகிறோம். நேற்றும் ஒரு மிக டீட்டெயில்டான ஆழமான ரிசர்ச் டாக்குமெண்ட்டை உங்களுக்கு முன்பு எடுத்து வைத்திருந்தேன். இன்னைக்கு அதற்கான ஆதாரங்களையும் வெளிவிட தொடங்கிவிட்டோம். சைனாவுடைய சதி திட்டம், அவர்களுடைய நோக்கம் அனைத்தையுமே நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். இந்த படங்களை நீங்க பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் பிஜேபி சைனாவில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சிக்கும் RSSிற்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு உள்ளது. அது வெளிப்படையாக இன்னைக்கு உலகத்திற்கு முன்பு வர தொடங்கிவிட்டது. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு சிறிய கோரிக்கை, எங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். காரணம், நாங்கள் காட்டக்கூடிய இது போன்ற ரிப்போர்ட்ஸ்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களோட உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயங்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இதை தாண்டி இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது ஹாய், ஹலோ, வணக்கம், உங்களோட கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். அதையும் தாண்டி அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். காஷ்மீர்ல இருக்கக்கூடிய சக்ஷம் வேலி, இது எங்களுக்கு சொந்தமானது. POKல இருக்கு, பாக் ஆக்குபைட் காஷ்மீர். பாக் ஆக்குபைட் காஷ்மீர் அது இந்தியாவிற்கு சொந்தமான நிலம். அந்த இடத்தில் கடந்த 6 ஆண்டுகளாக பாகிஸ்தான், சைனா ஏராளமான கட்டடங்களை, ஏராளமான பாலங்களை, ஏராளமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்களை கட்டி வருகிறார்கள். நரேந்திர மோடியின் அரசாங்கம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமைதியாக இருக்கக்கூடிய காரணம் என்ன? எப்படி அடானி இந்த அளவில் வளர்ந்தார் என்கிற அந்த கேள்விக்கான விடயத்தையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். ராஜ் டாக்ரே 2 நாட்களுக்கு முன்பு ஒரு மேப்பை வெளிவிட்டிருந்தார். எப்படி 2014ஆம் ஆண்டு அடானியுடைய சாம்ராஜ்யம் இருந்ததோ, எப்படி அடானியுடைய சாம்ராஜ்யம் திடீர் என்று 2026ஆம் ஆண்டுக்குள் ஒட்டுமொத்த இந்தியாவை கேப்சர் செய்து விட்டது. இது அடானியுடைய சாம்ராஜ்யமா அல்ல சைனாவுடைய சாம்ராஜ்யமா என்று இன்னைக்கு நீங்க பார்க்க போறீர்கள். அடானி வெறும் முகம் மற்றும் தான். அடானிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சாம்ராஜ்யம், அந்த பணம் அனைத்துமே சைனா என்று கூறினால் நீங்க நம்ப முடியுமா? பிஜேபி is funded by China. பிஜேபி RSS is funded by China. இதற்கு முன்பும் நீங்க பார்த்தீர்கள், ஏராளமான முறை பிஜேபி சார்ந்த நபர்கள், RSS சார்ந்த நபர்கள் சைனா சென்று சைனாவில் மீட்டிங்களை போட்டு வருகிறார்கள். ஆனால் இந்தியாவில் சைனாவை எதிரியாக நாங்கள் பார்க்கிறோம். அந்த பிம்பத்தை கிரியேட் செய்து வருகிறார்கள். பிஜேபியின் ஜெனரல் செக்ரட்டரி அருண் சிங் அவர் கூறிய வார்த்தை, சுன் ஹயான், வைஸ் மினிஸ்டர் ஆஃப் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா, came to BJP's headquarters. The Chinese ambassador were also present in the meeting. சைனாவின் வைஸ் மினிஸ்டர் ஆஃப் கம்யூனிஸ்ட் பார்ட்டி சுன் ஹயான் பிஜேபியின் ஹெட் குவார்ட்டர்ஸிற்கு வந்தாரா. சைனாவின் அம்பாசிடரும் தூதகரும் இந்த மீட்டிங்கில் கலந்து கொண்டாராம்.
discussion were held to increase dialogue between BJP and Communist Party of China. Discussion நடக்கிறது. This discussion to have a better relationship. Is this what BJP portrayed? But BJP knew how they attacked Rahul Gandhi, how they attacked Congress. ராகுல் காந்தி காங்கிரஸ் ரெண்டு பேருமே ப்ரோ சைனா என்று எடுத்துக்காட்டிய இதே பிஜேபி இன்னைக்கு எந்த முகத்தை வைத்து இந்த மீட்டிங்கை போட்டிருக்கிறது? பிஜேபி எடுத்துக்காட்டிய இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் ராகுல் காந்தியோட ஒட்டுமொத்த குடும்பமே சைனாவிற்கு உளவு பார்க்கக்கூடிய வேலையை சைனாவின் சப்போர்ட்டால் தான் அவர்கள் வளர்ந்து வருகிறார்கள் என்று அவர் கூறினார்கள். அமித்ஷாவுடைய இந்த வீடியோவை பாருங்கள். பார்லிமெண்ட்ல நின்று கொண்டு அமித்ஷா கூறிய வார்த்தை, அதே ராகுல் காந்தியை டோக்லாம்ல நடந்த கிளாஷ். और जब डोकलाम में हमारे सेना के जवान चीन की सेना के सामने आंख में आंख डालकर बैठे थे, वो चीन के राजदूत के साथ राहुल गांधी मीटिंग कर. இந்த நாட்டு 20 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த தருணத்தில் ராகுல் காந்தி சைனாவின் அம்பாசிடரை எப்படி சந்திக்க போகலாம் என்கிற அந்த விஷயத்தை அவர்கள் எடுத்து வைத்தார்கள். பிஜேபி கம்யூனிஸ்ட் பார்ட்டி, சைனாவின் கம்யூனிஸ்ட் பார்ட்டி அம்பாசிடரை சந்திக்கும் போது, அதுவும் அவர்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸில் சந்திக்கும் போது இதற்கான பதிலை எப்படி கொடுப்பீர்கள்? சரி, ஃபாரின் மினிஸ்ட்ரி இதே அளவில் இதே போன்ற மீட்டிங்ஸ்களை போட்டார்களே, இந்தியா சைனாவுக்கு நடுவே இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கலாம் என்று. கம்யூனிஸ்ட் பார்ட்டியுடன் பிஜேபி இந்த அளவில் மீட்டிங்ஸ்களை நடத்தி வருகிறதோ அதே போன்று இந்த நாட்டு ஃபாரின் மினிஸ்டர் இதை செய்தார்களா என்று பார்த்தீர்களா? கிடையாது. ஜனவரி 13 லீடர்ஸ் ஆஃப் சைனாஸ் பார்ட்டி கோ டு RSS ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆல்சோ. RSS உடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லியில் இருக்க புதிதாக கட்டப்பட்ட இந்த கட்டடம். மோகன் பாகவத் அங்கே இல்லை என்றால் கூட பல உயர் அதிகாரிகள் அங்கே இருந்திருக்கிறார்கள். அதே தருணத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா ஜனவரி 13 the spokesperson of China's foreign minister gives a statement that Saksham Valley in Pakistan occupied Kashmir is a part of China. POK, Pak occupied Kashmirல இருக்கக்கூடிய சக்ஷம் வேலி எங்களுக்கு சொந்தமானது, சைனாவிற்கு சொந்தமானது. இந்தியா ஏற்கனவே பல முறை இதற்கான எதிர்ப்புகளை தெரிவித்தால் கூட ஒரு நாள் முன்பு, அதாவது ஃப்ரைடே, கிரிட்டிசைஸ் சைனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் இன் சக்ஷம் வேலிக்கு அருகே இருக்கக்கூடிய பல இடங்களில் சைனாவுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்களை இந்தியா மறுத்திருக்கிறது. இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்தியா செட் சைனா இஸ் கன்ஸ்ட்ரக்டிங் இன் சக்ஷம் வேலி விச் இஸ் இல்லீகல். சக்ஷம் வேலியில் நீங்கள் கட்டக்கூடிய இந்த டெவலப்மெண்ட், இந்த ப்ராஜெக்ட்ஸ் அனைத்துமே இல்லீகல். சக்ஷம் வேலி இஸ் இந்தியன் டெரிட்டரி. Saksham Valley is Indian territory. இது இந்தியாவுடைய ஸ்டாண்ட். பட் வாட் இஸ் பிஜேபி டூயிங்? வாட் இஸ் RSS டூயிங்? Why is this meeting? இந்த மீட்டிங்கில் என்னதான் நீங்க செய்தீர்கள்? எந்த விதமான பேச்சுவார்த்தை நடத்தினீர்கள்? 2020 ஆண்டிலிருந்து இந்தியா சைனாவுக்கு நடுவே அனைத்துமே சரியாக இருக்கிறதா? இந்தியா சைனாக்கு இடையே இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே சரிபார்க்கப்பட்டு விட்டதா? இந்த அனைத்திற்கு பின்னாடி இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். ராஜ் டாக்கரே காட்டிய அந்த மேப்பை மீண்டும் ஒரு முறை பாருங்கள். எந்த அளவில் அடானி இந்த அளவில் வளர்ந்தார் என்று. வெறும் 3 வருடத்தில் 30 மாதங்களில் அடானியுடைய வருமானம் 1300% அதிகரிக்கிறது. 1300%. அந்த அளவில் அடானிக்கு எப்படி வருமானம் வந்தது? அந்த கணக்கையும் நீங்க இன்னைக்கு பார்க்க போகிறீர்கள். அதற்கான விளக்கத்தை நான் கொடுக்க போகிறேன். ஆனால் அதற்கு முன்பு இந்த மீட்டிங்கில் பிஜேபி எந்த விதமான பேச்சுவார்த்தை நடத்தியது, எதற்காக இந்த மீட்டிங் நடந்தது, அதற்கான விளக்கத்தை இன்னைக்கு பிஜேபி கொடுத்தே தீர வேண்டும். ஏன்னா நீங்க ஆப்போசிஷன், ராகுல் காந்தி, காங்கிரஸ் அனைத்து நபர்களுமே நீங்க சைனாவுடைய கைக்கூலியாக நீங்க எடுத்து காட்டிய போது, இன்னைக்கு நான் செய்ய வேண்டிய இந்த எக்ஸ்போஜரை நீங்க கேட்டீர்களா? கல்வான் வேலியாக இருக்கட்டும், லத்தாக்காக இருக்கட்டும், அங்க ஏற்கனவே சைனா தன்னுடைய ஆக்கிரமிப்புகளை நடத்தி வருகிறார்கள். இந்தியா அமைதியாக இருக்கிறது. நரேந்திர மோடி கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட், இந்திய எல்லைக்குள் சைனா வரவும் இல்லை, வரவும் மாட்டார்கள். இப்போ சக்ஷம் வேலியில்
மறுபடியும் சைனாவுடைய ஒரு இன்வால்வ்மெண்ட் நடக்குது. லால் ஆக்கியம் திகாயங்க நரேந்திர மோடி, சிவப்பு கண்களை, அந்த கோபமான கண்களை நரேந்திர மோடி சைனாவை பார்த்து காட்டிக்கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள். சங்கிகள், மோடியின் பக்தர்கள் இதைத்தான் எடுத்து காட்டி வருகிறார்கள். we have lost அருணாச்சல் பிரதேஷ், we have lost லத்தாக்ல இருக்கக்கூடிய ஏராளமான இடங்கள், சக்ஷம் வேலி. இந்த அனைத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணத்தை நான் உங்களுக்கு இதற்கு மேல் எடுத்து காட்டுகிறேன். மறுபடியும் ஒரு வீடியோவை நான் போட்டு காட்டக்கூடிய காரணம், அடானியை வைத்து எப்படி சைனா இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட்களை செய்து ஒட்டுமொத்த பிஜேபி, ஒட்டுமொத்த RSS, ஒட்டுமொத்த அடானியை கைக்குள் போட்டுக்கொண்டார். 2022ஆம் ஆண்டு ஒரே நாளில் 11 லட்சம் கோடி ரூபாயை இழந்தார். ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வெளிவந்ததற்கு பின்பு யாருடைய பணம், எப்படி இந்த பணம் வந்தது, ஒட்டுமொத்த உலகத்திலே ஒரு மிகப்பெரிய ஹெட்லைன்ஸ் வந்த பின்பு கூட எப்படி இது நடந்தது, அதை நீங்க பார்க்க வேண்டும். 1990ஆம் ஆண்டு ஒரு சாதாரணமான பிசினஸ்மேனாக இருந்த அடானி இன்னைக்கு 8 ஏர்போர்ட், 13 போர்ட், நாட்டில் இருக்கக்கூடிய ரெனியூவல் எனர்ஜிக்கான சொந்தக்காரர். $2800 மில்லியன் 2014ஆம் ஆண்டு. 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் அடானி கையில் இருந்த சொத்துக்கள் 1,54,000 கோடி ரூபாய். இதற்கு பேக்ரவுண்ட்ல நீங்க போங்க. 2014 எல்லாமே 2014 தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். அடானியுடைய வளர்ச்சி, நரேந்திர மோடியுடைய பிரைம் மினிஸ்டர்ஷிப் அண்ட் சைனாவின் இன்வால்வ்மெண்ட். இந்த படத்தில் இருக்கக்கூடிய நபருடைய முகத்தை ஒரு முறை பார்த்து விடுங்கள். இந்த நபர் தான் சங் சுங் லிங், சைனீஸ் அசோசியேட். இந்த நபரை பற்றியும் நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட போகிறேன். அடானியுடைய எம்பையர், செபி, சுப்ரீம் கோர்ட், அனைத்து நபர்களுமே எப்படி அவருக்கு கிளீன் சிட்டை கொடுத்து வருகிறார்கள், அதையும் நீங்க பார்க்க வேண்டும். 2014ஆம் ஆண்டு 3 விஷயங்கள் நடந்தது. அடானியுடைய வளர்ச்சி, நரேந்திர மோடியின் பிரைம் மினிஸ்டர்ஷிப், சைனாவில் சைனா have launched Belt and Road Initiative என்கிற இந்த ப்ராஜெக்ட். பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ். இந்த பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ், அடானியுடைய வளர்ச்சி, நரேந்திர மோடியின் பிரைம் மினிஸ்டர்ஷிப் அனைத்துமே கோயின்சிடென்டாக இருக்கிறதாக நீங்க பார்க்கிறீர்களா? கிடையாது. அனைத்துமே திட்டமிடப்பட்ட ஒரு சதி. எப்படி, அதை நீங்க பாருங்க. சைனாவுடைய பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவிற்கான அர்த்தம் என்னன்னு நீங்க பார்த்தீர்கள்னா, இன்வெஸ்ட் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். சைனாவுடைய ஸ்ட்ராட்டஜி இதுதான். கிரியேட் எக்கனாமிக் டிபெண்டன்சி. சைனா மீது உங்களுடைய டிபெண்டன்சி அதிகரிக்கணும், அது அடுத்த கட்டம். 3வது, யூஸ் த லெவரேஜ். ரெண்டுமே கைப்பற்றியதற்கு பின்பு அதற்கான லாபத்தை சம்பாதிங்க. இன்னைக்கு அடானி நிறுவனத்தின் மீது சைனா இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறது. சைனா செய்த இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வழியாக அடானியோடைய எக்கனாமிக் பொருளாதார டிபெண்டன்சி இப்போ சைனா மீது அதிகரித்திட்டது. அதனால் இப்போ சைனா அடானியை வைத்து அதற்கான லாபத்தை பார்க்க தொடங்கிவிட்டார்கள். இந்த ட்ரம்ப் கார்டு இப்போதான் வெளியே ஓபன் ஆகிறது. நேற்று நீங்க பார்த்த இந்த படங்கள் அதற்கான ஒரு வெளிப்பட அனௌன்ஸ்மெண்ட் தான். எதற்காக நரேந்திர மோடி அமைதியாக இருக்கிறார், எதற்காக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஃபாரின் மினிஸ்டர் அமைதியாக இருக்கிறது, அதை நீங்க பார்க்க வேண்டும். அடானியோடைய இன்வெஸ்ட்மெண்ட்களை பற்றி நீங்க பார்த்தீர்கள்னா, ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்ல வெளிவந்த ஒரு சில மிக முக்கியமான விஷயங்கள். மொரிஷியஸ் வழியாக அடானியின் நிறுவனத்திற்கு ஏராளமான பணம் வருவதாக கூறினார். மொரிஷியஸ்ல 13க்கும் மேற்பட்ட ஷெல் கம்பெனிஸ்களை தொடர்ந்து அங்கிருந்து பணம் வருகிறது. ஏன்னா நேரடியாக சைனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது, பண்ண மாட்டார்கள் இந்தியாவில். ஆனால் அடானி போன்ற கார்ப்பரேட்களை வைத்து சைனா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்களை செய்திருக்கிறது. 2023ஆம் ஆண்டு ஆர்கனைஸ்ட் கிரைம் அண்ட் கரப்ஷன் ரிப்போர்ட்டிங் ப்ராஜெக்ட் ஒரு ரிப்போர்ட் வெளிவருது. OCCRP உடைய இந்த ரிப்போர்ட், அடானி குரூப் அண்ட் மிஸ்டீரியஸ் இன்வெஸ்டர்ஸ். அடானி குரூப்பில் இருக்கக்கூடிய இந்த மிஸ்டீரியஸ் இன்வெஸ்டர்ஸ் யார்? அதில் தான் நான் தொடக்கத்திலே காட்டிய அந்த நபருடைய படம், சங் சுங் லிங் என்கிற இந்த நபர். இவருக்கும் வினோத் அடானிக்கும் நெருக்கமான ரிலேஷன்ஷிப் இருந்ததாக கூறுகிறார்கள். அந்த ஜெயண்ட் மேப்பை காட்டினேன் இல்லையா, எப்படி 2014ஆம் ஆண்டு அடானி இருந்தார், இன்னைக்கு அவருடைய நிலை என்ன, ஒட்டுமொத்த இந்தியாவையை எப்படி கேப்சர் செய்திருக்கிறார்கள். இந்த அடானி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய படத்தை பற்றி இன்னைக்கு நீங்க இந்த பதிவில் பார்க்க போறீர்கள். சங் சுங் லிங்
தனிப்பட்ட நபர் கிடையாது. இந்த நபர் சைனா தைவனிஸ்ட் இன்வெஸ்டர். இந்த நபர் பிஎம்சி ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் இதோடைய மிக முக்கியமான நபர், அடானியுடைய குடும்பத்திற்கு மிக க்ளோஸான நபர். ஆனால் இந்த நபருடைய பின்புலத்தை நீங்க பார்த்தீர்கள்னா ஹாங்காங்ல இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ம்ஸ், என்டிட்டிஸ், சைனாவில் இருக்கக்கூடிய ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்களுடன் மிக நெருக்கமாக ஒரு தொடர்பில் இருக்கக்கூடிய நபர் தான் இந்த நபர். இந்த இடத்துல தான் அந்த ஜியோ பாலிட்டிக்ஸ்க்கான அந்த ஆங்கிள் வருகிறது. அதாவது உலக நாடுகளில் இது போன்ற கார்ப்பரேட்கள் அவர்கள் எந்த விதமாக இந்த சதித்திட்டங்களை தீட்டி வருகிறார்கள் தனக்கு கிடைக்கக்கூடிய லாபத்திற்காக. மோடி அந்த வலையில் சிக்கி இந்த நாட்டை எப்படி வித்தார் என்கிற அந்த விஷயத்தையும் நீங்க பார்க்க போறீர்கள். அடானி குரூப் சப்ளையர் கிரெடிட் சைனாவில் இருக்கக்கூடிய வங்கிகள் இருந்து வாங்கியிருக்கிறார். முத்ரா பவர் ப்ராஜெக்டுக்காக அடானி வாங்கிய அந்த கடன் எங்கிருந்து வாங்கினார்? கமர்ஷியல் பேங்க் ஆஃப் சைனாவிடமிருந்து கடன் வாங்கியிருக்கிறார், ஐசிபிசியிலிருந்து கடன் வாங்கியிருக்கிறார், மற்றும் சைனா டெவலப்மெண்ட் பேங்க். இந்த 3 பேங்குகளுமே இந்த கடனை அடானிக்கு கொடுத்திருக்கிறது. இதே பேங்குகள் தான், இதே வங்கிகள் தான், இதே இன்வெஸ்ட்மெண்ட் தான் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ், சைனாவுடைய பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவிற்கும் பணத்தை கொடுத்த நிறுவனங்கள். நேரடியாக வரக்கூடிய பணம் ஒரு பக்கம், மொரிஷியஸ் வழியாக வரக்கூடிய பணம் இன்னொரு பக்கம். இந்த பணத்தோட ரூட்டை நீங்க பார்த்தீர்கள்னா அனைத்துமே அடானியுடைய பணம், சைனாவுடைய பணம். அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய கம்பெனிகள் எந்த அளவில் சைனாவை கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்ட ஆரம்பித்திருக்கிறார்கள் அதை நீங்க பார்க்க வேண்டும். திடீர் என்று எப்படி அடானி கையில் 13 போர்ட்டுகள் போனது. முத்ரா போர்ட், டூனா டெர்மினல், தஹேஜ் போர்ட், ஹசீரா போர்ட். அடானி முத்ரா போர்ட்டில் வரக்கூடிய இந்த ட்ரக் சப்ளை, அதை பற்றி எதற்காக யாருமே வாயை திறப்பதில்லை? பிகாஸ் த கவர்மெண்ட் இஸ் பவுண்ட். அங்க கை வச்சா அடானியோடைய இன்வெஸ்டர்ஸ் அடானியை போட்டு மிரட்டுவார்கள், கேள்வி கேட்பார்கள். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். 2012 இருந்து 2014 வரை மோடிக்கு ஃபண்ட் செய்த நபர் யார்? பிரச்சாரத்திற்கு பணம் செலவழித்த நபர் யார்? அடானி. அடானிக்கு ஃபண்ட் செய்த நபர் யார் என்று யாருமே இந்த கேள்வியை கேட்கவில்லை. பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்ஷிப்பிற்கு ஒரு கார்ப்பரேட் இன்வெஸ்ட் செய்கிறார் என்றால் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சதி வேலைகளை நீங்க பார்க்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். குஜராத் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவில் ட்ரக்ஸ்க்கான ஒரு சிண்டிகேட்டாக மாறிவிட்டது. அடானி குரூப் இந்தியாவில் இருக்கக்கூடிய 30% இந்தியாஸ் கார்கோவை கண்ட்ரோல் செய்து வருகிறார். பிசினஸ் ஸ்டாண்டர்டோடைய இந்த ரிப்போர்ட். சைனா எப்படி ஸ்ரீலங்காவில் ஒரு போர்ட்டை எழுதி வாங்கி கொண்டார்களோ 199 வருடங்களுக்கு, இன்னைக்கு ஸ்ரீலங்காவுடைய போர்ட் சைனா கையில் போய்விட்டது. ஹம்பன் டோட்டா போர்ட் இன்னைக்கு அங்கே இந்தியாவிற்கு எதிராக போர்க்கப்பல்களை நிறுத்தி வைத்து இந்தியாவிற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சதித்திட்டத்தை போட்டிருக்கிறார். அடானி கையில் போன இந்த விமான நிலையங்கள், 8 விமான நிலையங்கள் எப்படி அடானி கையிற்கு போனது? அடானி ஒரு தனிப்பட்ட நபர், ஒரு பிரைவேட் என்டிட்டி, ஒரு கார்ப்பரேட். இந்த நபருடைய கம்பெனியில் இன்வெஸ்ட் செய்த அனைத்து நபர்களுமே அந்த கம்பெனியுடைய முதலாளியாக ஒரு டைரக்டர்ஷிப்ல உட்கார்ந்திருக்கிறார்கள். அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய விஷயங்கள் இதற்கு மேல் அடானி கேட்கவில்லை என்றால் அடானி நாளைக்கே கீழே இறக்கி விட்டுவார். அப்போ அடானி யாருக்காக வேலை பார்ப்பார்? நாட்டிற்காகவா? இன்வெஸ்டர்ஸ்களுக்காக தானே. அந்த இன்வெஸ்டர்ஸ் சைனாவிலிருந்து வருகிறார்கள். அப்போ இந்தியாவை எங்கெல்லாம் கூறு போட்டு வித்திருக்கிறீர்கள்? அதனால்தான் நீங்க பார்த்தீர்கள்னா தொட்டதற்கெல்லாம் நரேந்திர மோடி காட்டிய அந்த கோப கண்ணுகள், அமித்ஷா கதறிய அந்த விஷயங்கள் அனைத்துமே போலி என்று இன்னைக்கு வெளிப்படையாக தெரிய வந்துவிட்டது. கோல் பேஸ் டெர்மினல், சிட்டி கேஸ், சிமெண்ட், இந்த அனைத்திற்குமே அடானி எப்படியெல்லாம் இந்த நாட்டு அரசாங்கத்தை கையில் எடுத்து அரசாங்கத்தை ஏமாற்றி சைனா வழியாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட்களை வாங்கி தனக்கு லாபத்தை தேடிக்கொண்டார். இன்னைக்கு இந்தியா அமைதியாக இருக்கக்கூடிய காரணம், நரேந்திர மோடி சைனாவை பற்றி ஒரு வார்த்தை கூட கூறாத காரணம். சைனா நம் இந்திய எல்லைக்குள் வந்து கட்டடங்களை கட்டினால் கூட நரேந்திர மோடி இஸ் டிஃபெண்டிங், இந்தியாஸ் பிரைம் மினிஸ்டர் இஸ் டிஃபெண்டிங். 50 ஆப்ஸ்களை, மொபைல் ஆப்ஸ்களை நாங்கள் முடக்கி விட்டோம். இது இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜி. அப்படியே பக்தர்கள் சைனாவுடைய பொருட்களை வாங்கக்கூடாது,
அங்கிருந்து வரக்கூடிய அந்த 50 ரூபாய் சீரியல் லைட்ஸை நீங்க வாங்காதீர்கள். பிள்ளையார், சைனால இருந்து வரக்கூடிய பிள்ளையார் கண்கள் சின்னமா இருக்கு, அதனால அதை வாங்காதீர்கள். This is what our Prime Minister's statements are. Narendra Modi's statements are. And the actual face. போன வருடம் 26ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 26, 27, 28ஆம் தேதி சங்க பரிவாரின் 100ஆண்டு விழா. உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களையும் நீங்க அழைத்தீர்கள். பாகிஸ்தான் மற்றும் சைனாவை மட்டும் நீங்க ஒதுக்கி விட்டீர்கள். வாட் ஆர் யூ ட்ரைங் டு ஷோ? நாங்க சைனாவை எதிர்க்கிறோம், நாங்க பாகிஸ்தானை எதிர்க்கிறோம். பட் உள்ளுக்குள்ள நீங்க என்ன செய்கிறீர்கள்? Now the same China is in your headquarters. They are sitting in your headquarters. The same China is sitting in BJP's headquarters and they are claiming India's territory belongs to them now. ஒரு பக்கம் RSS உடைய ஹெட்குவார்ட்டர்ஸில் சைனா உட்கார்ந்திருக்கிறது. இன்னொரு பக்கம் RSS நாங்க அவர்களை கூப்பிடவில்லை என்று கூறுகிறீர்கள் 100ஆண்டு விழாவில். அதே நாள் நீங்க பார்த்தீர்கள்னா நரேந்திர மோடி சைனா சென்று சைனாவின் தலைவர்களை போய் சந்திக்கிறார். இந்த படங்களை நீங்க பார்த்தீர்கள், உங்களுக்கு புரியும். அங்க நரேந்திர மோடி சென்று ஜி ஜின்பிங்கை சந்தித்தது மட்டுமல்லாமல் ஏராளமான ப்ராஜெக்ட்ஸ்கள், அதற்கான டிஸ்கஷன்ஸ்கள் நடந்திருக்கிறது. எந்த விதமான டிராமாவை நீங்க எடுத்து காட்டுகிறீர்கள்? சைனா எங்களோட எதிரி எதிரி எதிரி, ஆனால் உள்ளுக்குள்ள நீங்க டீல்ஸ்களை போட்டு வருகிறீர்கள். அடானி வழியாக இந்தியாவில் சைனாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எந்த அளவில் அதிகரித்திருக்கிறது நீங்க பார்க்க வேண்டும். ராஜ் தாக்கரே காட்டிய இந்த படம் ஒரு சாதாரணமான படம் கிடையாது. ராஜ் தாக்கரே காட்டிய இந்த படம் இந்த நாட்டின் ஒரு மிகப்பெரிய சதியை எக்ஸ்போஸ் செய்திருக்கிறது. இதே நரேந்திர மோடியுடைய கனெக்ஷன் இன்னைக்கு நேற்று கிடையாது. சைனாவுடன் அவர் குஜராத்தின் சீஃப் மினிஸ்டராக இருக்கும் போதே அவருடைய கனெக்ஷன் இருந்திருக்கிறது. தமிழை பற்றி, தமிழை எதிர்க்கக்கூடிய இதே பிஜேபி, தமிழை எதிர்க்கக்கூடிய இதே நரேந்திர மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள் சைனாவில் பேசக்கூடிய மொழி மாண்ட்ரின், அதை குஜராத்தில் ப்ரமோட் செய்த நபர். குஜராத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் மாண்ட்ரியன் என்கிற இந்த லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். இது அவருடைய கனவு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் நரேந்திர மோடியின் பிரச்சாரத்திற்காக பணம் அடானி வழியாக சைனா கொடுத்து கொண்டிருந்தான். சைனா வாஸ் ஃபண்டிங் நரேந்திர மோடி. அண்ட் டுடே we are speaking about all of this. சைனா எந்த அளவில் இந்தியாவிற்கு எதிராக சதிகளை செய்து வருகிறார். இந்திய ராணுவ வீரர்கள் கூறிய அந்த விஷயம், ராணுவ தலைவர்கள் கூறிய அந்த விஷயம், ஆபரேஷன் சிந்தூரும் போது நாங்க வெறும் பாகிஸ்தானுடன் மட்டும் போரிடவில்லை, நாங்க சைனா, ஒரு பக்கம் சைனா, இன்னொரு பக்கம் பாகிஸ்தான், 2 பேரையும் நாங்க போரிட்டு கொண்டிருந்தோம். இதற்கு மேல் பாகிஸ்தான், சைனாவுடைய பாம், மிசைல் அனைத்துமே ரோடு வழியாக போகும். பாகிஸ்தானிடம் இருக்கக்கூடிய 80% ஆயுதங்கள் இன்னைக்கு சைனா கொடுத்து கொண்டிருக்கிறார். 2017ஆம் ஆண்டு ராகுல் காந்தி சைனீஸ் அம்பாசிடரை சந்திக்கும் போது ஒட்டுமொத்த பிஜேபி காங்கிரஸை கார்னர் செய்தது. ஆனால் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை இதுதான் என்று அவர்கள் எடுத்து வைத்தார்களா? ஜேபி நட்டா கூடிய வார்த்தை, ராகுல் காந்தியுடைய இந்த தேசப்பற்று ஒரு போலியான தேசப்பற்று என்று எடுத்து காட்டினார்கள். நியூயார்க் டைம்ஸோட இந்த ரிப்போர்ட்டை நீங்க படித்து பார்த்தீர்கள். ஒரே ஒரு லைன் மட்டும் தான் இருந்தது. அந்த லைன், மிஸ்டர் சிங்கம் நெட்வொர்க் ஃபைனான்ஸ்ட் அ நியூஸ் சைட் இன் நியூஸ் கிளிக். நியூஸ் கிளிக் என்கிற இந்த போர்ட்டலில் சிங்கம் என்கிற இந்த நபர் இன்வெஸ்ட் செய்திருக்கிறார். சைனாவை பற்றி நன்றாக பேசுவதற்காக, ஒரு ப்ரொபகண்டாவை பரப்புவதற்காக. இந்த ஒரே ஒரு அலிகேஷனை வைத்து ஒட்டுமொத்த அந்த நிறுவனத்தையே க்ளோஸ் செய்து விட்டார்கள். 80க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் மீது ரெய்ட் போடப்பட்டது. இன்வெஸ்டிகேஷனுக்கு கூப்பிட்டார்கள். This is what happened. And now, can you explain what was the root of Adani's investments and how Adani captured the entire country? ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ஸ்களில் எப்படி அடானி இன்வெஸ்ட் செய்து கொண்டிருக்கிறார். இப்போ நியூக்ளியர் பவர் கூட அடானி கையில் போக இருக்கிறது. இந்த நாட்டுக்கு டிஃபென்ஸ், ஏர்போர்ட், போர்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ், கோல், எலக்ட்ரிசிட்டி, நியூக்ளியர் பவர்,
சைனாவுடைய பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவிற்கான அந்த தொடக்க வார்த்தைகளை புரிந்து கொள்ளுங்கள். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்களில் நீங்க இன்வெஸ்ட் செய்ய வேண்டும், அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்கள்ல இன்வெஸ்ட் செய்ததற்கு பின்பு அந்த டிபெண்டன்சி எங்கள் பக்கம் இருக்க வேண்டும் என்கிற அந்த சூழ்நிலையை ஏற்படுத்துங்கள். நாங்க இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட்ஸ் நடக்காது. அதற்கு தேவையான அந்த பணத்தை நாங்கள் தான் கொடுப்போம். ஸோ யூ ஆர் டிபெண்ட் ஆன் தேம். மூன்றாவது, அதிலிருந்து வரக்கூடிய லாபத்தை இதற்கு மேல் கறக்கு. Now you understand why Narendra Modi doesn't speak about China. எதற்காக பிஜேபி சார்ந்த நபர்கள் சைனாவை பற்றி பேச மறுத்து வருகிறார்கள்? எதற்காக அடானியை பற்றி பேசினாலே ஒட்டுமொத்த பிஜேபி கொந்தளிக்கிறது? ஏன்னா இன்னைக்கு பிஜேபி, ஆர்எஸ்எஸ், ஒட்டுமொத்த சங்க பரிவார், இவர்களுக்கு பின்னாடி சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இருப்பது உலகத்திற்கு முன்பு வந்துவிடும். உலகத்திற்கு முன்பு ஒரு நாடகம், சைனாவை நாங்கள் எதிர்க்கிறோம். ஆனால் சைனா இப்போ எல்லாமே எக்ஸ்போஸ் ஆகும்போது அப்படியே வந்து பிடிக்கிறான். திஸ் இஸ் அவர்ஸ், இது எனக்கு சொந்தமானது. காஷ்மீரை எழுதி கொடு, இந்த இடத்த எழுதி கொடு, அந்த இடத்த எழுதி கொடு. அடாரி வழியாகவே நாங்கள் பிஸ்னஸ் பார்த்து கொள்கிறோம். எங்களுக்கு தேவை வருமானம், எங்களுக்கு தேவை பணம். சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.